பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தவக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 11 முதல் 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீர் இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரையொருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 வசனங்கள் 31 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து: என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள்: ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம்? அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம்? அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுள்ளவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர்: மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து: சபிக்கப்பட்டவர்களே, என்னிடம் இருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்று மணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்கக் கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் எனக் கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோர் ஆகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மனிதர்களை 2 குழுக்களாக, அதாவது நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் பிரித்து அவர்களுக்கு நீதியுள்ள நடுவராக இருந்து தீர்ப்பு கொடுப்பதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இங்கு நல்லவர்கள் செம்மறியாடுகள் என்றும் தீயவர்கள் வெள்ளாடுகள் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் உள்ள மக்களால் செம்மறியாடுகளும் வளர்க்கப்படுகின்றன, வெள்ளாடுகளும் வளர்க்கப்படுகின்றன. இந்த 2 வகை ஆடுகளுக்கிடையேயான சில வித்தியாசங்களையும் இவை மேற்கண்ட 2 குழுவினர்களுக்கும் எவ்வாறு பொருந்தும் என்பது பற்றியும் நாம் முதலில் சிந்திக்கலாம். செம்மறியாடுகள் கூட்டமாக செல்லும், அதாவது நல்லவர்கள் ஒற்றுமையோடு வாழ்வார்கள். வெள்ளாடுகள் எளிதில் கூட்டத்திலிருந்து விலகிச் சென்றுவிடும். தீயவர்கள் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பவர்கள். செம்மறியாடுகள் புல்லை மட்டுமே உண்ணும், அதாவது நல்லவர்கள் சரியான நல்ல காரியங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை தங்களுக்குள் அனுமதிப்பார்கள். இதற்கு மாறாக வெள்ளாடுகள் எதையும் உண்ணும். சுவரொட்டி, காய்ந்த இலை, தாள் போன்று எது கிடைத்தாலும் அவற்றால் தங்களது வயிற்றை நிரப்பிக்கொள்ளும். தீயவர்கள் தங்களை சுற்றியுள்ள எல்லா காரியங்களையும் தங்களுக்குள் அனுமதித்து தங்களது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கரைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். செம்மறியாடுகள் ஆயனை பின்பற்றும். நல்லவர்கள் கடவுளது குரலை கேட்டு அதை தீர்மானித்து தங்களது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வார்கள். வெள்ளாடுகள் ஆயனின் வழிநடத்துதலை பின்பற்றுவதில்லை. தீயவர்கள் கடவுளின் குரலாக இருந்தாலும் சரி, மனசாட்சியின் குரலாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு செவி கொடுக்காமல் மனம் போன போக்கின்படி வாழ்வார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், நல்லவர்கள் கடவுளோடும் பிறரோடும் உறவில் வாழ்பவர்கள். தீயவர்கள் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக செல்பவர்கள். கடவுளின் குரலை கேட்டு செயல்படும் செம்மறியாகிய நல்லவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற இறை பிரசன்னத்தை உணர்வதோடு பிறருக்குள் இருக்கின்ற இறை பிரசன்னத்தையும் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்த அளவில் கடவுளை அன்பு செய்வதும் மனிதர்களை அன்பு செய்வதும் வேறு வேறு அல்ல. இதையே இன்றைய நற்செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. ஆன்மீகவாதியான குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆன்மீக பணிகளோடு சமூக பணியையும் இணைத்து கொண்டு சென்றவர். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி அலைகள் தமிழக கடலோரத்தை தாக்கிய பொழுது அடுத்த 48 மணி நேரங்களில் நாகப்பட்டினம் கடற்கரையில் நிவாரண பணிக்காக இருந்தவர். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? குன்றக்குடி ஆன்மீக மரபின்படி ஒரு சன்னியாசி இறந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது. எனவேதான் பொன்னம்பல அடிகளார் தன் தாய் இறந்தபோது கூட தன் வீட்டிற்கு செல்லவில்லை. இருப்பினும் இறந்தவர்கள் குவியல் குவியலாக கிடந்த கடற்கரைக்கு அவர் சென்றது ஏன்? இக்கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் கொடுத்த பதில், மனிதர்களுக்கு சேவை செய்வது, கடவுளுக்கே பணி செய்வது. எனவே இதில் மரபுகள் குறுக்கே வரவேண்டிய அவசியமில்லை. அன்புக்குரியவர்களே, எல்லா மதங்களுமே மனிதர்களாகிய நமக்குள் இறை பிரசன்னம் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. எனவே ஒரு மனிதருக்கு செய்யப்படும் உதவியானது அம்மனிதருக்கு மட்டும் செய்யப்படும் உதவி அல்ல, மாறாக அவரில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கும் செய்யப்படும் உதவியாகும். இன்றைய எனது பசிக்கு உணவு தராமல் நான் இறந்த பிறகு சொர்க்கத்தில் சேர்க்கும் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று விவேகானந்தர் ஒரு முறை கூறியது நினைவு கூறத்தக்கது. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மட்டிலான எமது அன்பு எம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்களை அன்பு செய்வதில்தான் நிரூபணமாகிறது என்பதை உணர்ந்து
உமது அன்பை எம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் மட்டில் வெளிக்காட்ட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். என்னோடு பேசவா உயிரான என் தெய்வமே, உன் அன்பில் நான் வாழவே, உன் சாயல் நான் காணவே, உன் பாதை நான் போகவே, என்னோடு பேசவா. மனம் காய்ந்து பாலை நிலமாகும் வேளை அகம் ஊறும் அன்பாகவா. எளியோரின் கண்ணில் துயர் காணும் வேளை கசிந்தென்னில் கனிவாகவா. மனிதத்தில் நான் இறைவா, உன் சாயல் தான் இறைவா. மனிதத்தில் நான் இறைவா, உன் சாயல் தான் இறைவா. காண்கின்ற நாள் வரையில் நெஞ்சத்தின் உள்ளறையில் என்னோடு பேசவா, என்னோடு பேசவா. உயிரான என் தெய்வமே, உன் அன்பில் நான் வாழவே, உன் சாயல் நான் காணவே, உன் பாதை நான் போகவே, என்னோடு பேசவா, என்னோடு பேசவா.
காணவே